ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிலோஃபர் நிஷா சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து பாசிப்பருப்பை 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். கலர் மாறக்கூடாது. அந்த ஒரு கப் பச்சரிசியை 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப்பு மொத்தமாக எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 5 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 4 கப்பு தண்ணியும் 1 கப் பாலும் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடிட்டு கரெக்டாக 5 விசில் வச்சேன். நான் 5 விசில் வைக்கும் போது தான் அந்த அரிசி நல்லா குழஞ்சி நல்லா வரும். அதுக்காக இன்னொரு பக்கம் நம்ம 1.5 கப்பு அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 2 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். 2 கப்பு சர்க்கரையில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு வடிகட்டிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் பாதாம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பாதாம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செம்ம க்ரீமியாக நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம வெள்ளைப்பாகுவை வடிகட்டி வச்சுக்கலாம். அதில் செத்த இருக்கும். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த நம்ம வேக வச்ச அரிசியை சோறை வச்சுட்டு இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். நான் அது கூட வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு பாதாம் நம்ம நெய்யில் பாதாம் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுட்டோம். 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சா நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.